அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசா. நீங்கள் கொத்து ரொட்டி சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் இடியப்ப கொத்து சாப்பிட்டுருக்கீங்களா? இன்றைய சமையல் இடியப்ப கொத்து. வாங்க எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ச்சியாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. இது வந்து தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ வெட்டி வச்சுருக்கிற கரட்டையும் போஞ்சியையும் இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடுவேன். ஆனால் தண்ணிக்குள்ளே உப்பு கொஞ்சம் போட வேணும். சொட்டு உப்பு விட்டு கன நேரம் அவிய விடக்கூடாது. ஒரு அரை பதத்துக்கு அவிஞ்சா காரம். தண்ணி கொதித்து வத்துறதோடு நாங்கள் அப்படியே விட்டுட்டு பிறகுதான் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்க வேணும். இப்போ இது அவியட்டுக்கு ஏன் நான் இதை அவிக்கிறேன்னா, எண்ணெய் விட்டு வதக்கும் போது கணக்கு எண்ணெய் வேணும். டைம் நேரம் கன நேரம் பிடிக்கும். மற்றது வடிவாக அவியாது. இது கொஞ்சம் அவிஞ்சிட்டுதான்னு சொன்னால் எங்களுக்கு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் அவிய விடுறேன். இது இப்போ தண்ணியெல்லாம் பற்றி எங்களுக்கு அவிஞ்சும் வந்துட்டுது. பார்க்க தெரியுது. இப்போ நீங்கள் அப்படி தண்ணி கூட விட்டுட்டீங்களான்னு சொன்னால் அதை வடித்து எடுத்து போட்டு ஒரு சொட்டு மிளகுத்தூள் போட்டு ஒரு 5-6 போஞ்சியும் கரட்டும் எடுத்து போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல சத்தாக இருக்கும். ஆனால் இது இப்போ என்ன கணக்காக வந்துருக்கு. தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ இதை விட்டுட்டு நீ இறக்கி வச்சுட்டு அடுத்த நாங்கள் நீ தாளிக்கிற வேலை பார்ப்போம். இந்த இடியப்பத்தை அப்படியே சின்ன சின்ன சும்மா பிச்சு போட்டு எடுத்து நாங்கள் வதக்கிறதுக்குள்ளே போடுவோம். கடுகு உளுத்தம் பருப்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் கையால் கொஞ்சம் கசக்கி போடுவோம் வாசத்துக்கு. வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ வதங்கி வந்துருக்கும் போது வெட்டி வச்சுருக்க இறாலை போடுவோம். இறால் பெருசு பெருசாக போட்டால் அது முழுசாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன வெட்டி போட்டால் தெரியாது. உப்பு போட்டால் தான் இறாலில் உப்பு சுட சேரும். அதுக்காக உப்பு கொஞ்சம் போடுவோம். அப்புறம் கடைசியாக உப்பு பார்த்துட்டு திரும்ப போடலாம். இறால் போட்டு வதங்கி இப்படி சிவந்தோன்னு வந்த பிறகு நாங்கள் அடித்து வச்ச கரட்டையும் போஞ்சியையும் போட்டு வதக்கிட்டு அதோட லீக் பச்சை மிளகாய்னா கிணக்க போடையில் 2 பச்சை மிளகாய் தான் வச்சுருந்தான். என்னென்னா உரைக்கும் பிள்ளைகள் சாப்பிட்றது தானே. முட்டை வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர். மற்றது அந்த இடியப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். நான் இப்போ 4 முட்டை போடுவேன். கட்டத்தூள். இப்போ கடைசியாக நாங்கள் வச்சுருக்கிற இடியப்பத்தை போட்டு பிரட்டிட்டு இப்போ நாங்கள் அதுக்குள்ளேயே சேர்த்து பிரட்டும் போது இடியப்பம் வந்து சின்னனா அப்படியே கொத்தா வந்துடுவேன். இந்த இடியப்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன வந்துட்டுது. நெருப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு செய்ய வேணும். அதுக்கு உப்பு காணாது. என்னென்னா சொட்டுப்பு தானே போட்டு நாங்கள் இறாலுக்கு போடும்போது அதனால் உப்பையும் போட்டு கடைசியாக மிளகுத்தூள் கொஞ்சம் உண்டனை போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த இடியப்பத்தை வந்து நல்ல இறைச்சி கறி சொதியெல்லாம் விட்டு சாப்பிட்டா சம்பளோடலாம் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்று தான் நான் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கலாம். ஆனால் இது வந்து மிஞ்சின இடியப்பங்களை காய்ச்சி போயிருக்குன்னு தானே. அந்த இடியப்பத்தை அடுத்த நாளைக்கு என்னடா செய்யலாமன்னு சொல்லி யோசிக்கும் போது இப்படி செய்து சாப்பிட்டா நல்ல சுவையாகவும் இருக்கும். வீணாகவும் போகாது. மற்றது எல்லாம் அந்த கரட்டுகள் லீக்ஸில் கோவா போடலாம். எனக்கு கோவா இல்லை, அதனால் கோவா போடையில. இப்போ இது சமைச்சு முடிஞ்சது. இனி நாங்கள்